வணக்கம். இந்த புரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, மிஸ்டர் சுரேந்திரன் அட்வொகேட் வந்து எப்போ பார்த்தாலும் டிவிசி ஆக்டை தான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது போல இருக்குது அப்படின்னா, ஆமாங்க, எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க, இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. சரிங்களா? தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து என்னென்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் மென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லாம் ஒரு ஆக்ட் இல்லை. கரெக்டுங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடும்ப வன்முறையிலிருந்து இந்த பெண்களை பாதுகாக்கிற இந்த சட்டம். கரெக்டுங்களா? ஆனால் குடும்ப வன்முறையிலிருந்து ஆண்களை பாதுகாக்கிற சட்டம் எதுவும் இல்லை. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சிஆர்பிசி 125 இருக்குது பார்த்தீங்களா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 125ல் வந்து இந்த விமன் த அக்ரீவ்டு பர்சன், அதாவது என்ன, அந்த ஒய்ஃப் கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது வாழ்க்கை பொருளுதவிய மனைவி வந்து கணவரிடத்திலிருந்து கோரலாம். சிஆர்பிசி 125 வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லா வந்து அதுக்கு வழிவகை செய்து, அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பணக்கார மனைவியிடமிருந்து ஏழை கணவர் வந்து வாழ்க்கை பொருளுதவி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சட்ட ப்ரொவிஷன் ஆஃப் லா எதாவது இருக்குதான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. கரெக்டுங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க. கரெக்டுங்களா? கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பாங்க, பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. கணவர் வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு குடும்பத்தை பார்ப்பார், குழந்தைங்கள பார்ப்பார். அந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது மனைவியோட அப்பர் ஹேண்ட் இருக்கும். மனைவி வந்து அப்பர் ஹேண்டு. ஸோ அப்போ வந்து கணவர் வந்து மனைவி கிட்ட ஜீவனாம்சம் கோரலாமா எப்படின்னு அது எனக்கு தெரியல. சரிங்களா? நான் வந்து டிவிசியில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மேட்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஆர்பிசி 125 வந்து இருக்குது லேடிஸுக்கு, அதுபோல் ஜென்ஸுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மென்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தான் போடுறேன் இதை. அதுக்கப்புறம் வந்து இந்த டிவி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எப்படி வந்து டிவி கேஸை போடுறாங்களோ, இன்ஸ்டிடியூட் பண்ணுறாங்களோ கணவர் மேலேயும் மாமியார் மேலேயும், அதே மாதிரி வந்து அந்த டிவி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரும் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம், மாமியாரும் அந்த கேஸை வந்து போட முடியும். அதாவது என்னன்னாக்கா, இப்போ இந்த டிவி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிவி ஆக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் ஈஸ் விமன் அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? டிவி லாவில் வந்து அப்படி தான் இருக்குது. அந்த டிவி ஆக்டில் வந்து விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் யார், குடும்ப வன்முறையில் அந்த வயலன்ஸில் அந்த பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா, விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் விமன் அப்படின்னு இருக்கும். விமன்னா யார்? அங்கே பெண்ணு. அது வந்து மாமியாராகவும் இருக்கலாம், மருமகளாகவும் இருக்கலாம். விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் வந்து இஸ் நாட், என்ன சொல்கிறது, விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் விமன் அப்படின்னு தான் இருக்குதே தவிர விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் மென்னு அதில் இல்லை. சரிங்களா? அப்போ விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் விமன் அப்படின்னா யாரை குறிக்கும்? அது மாமியாரையும் குறிக்கும், மருமகளையும் குறிக்கும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போது மாமியார் வீடு பணக்கார வீடாக இருந்தால் மருமக வந்து அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா, அப்போ மருமகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அங்கே சில குடும்ப வன்முறைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உன் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் அப்படி தான். பட் இப்போ ஒருவேளை வந்து இந்த மாமியார் வீடு ஏழை வீடாக இருக்குது, மருமக வீடு வந்து பணக்கார வீடுன்னா அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது சிம்பிள் கான்செப்ட் இதுதான். மாமியார் வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல மருமகள் வந்து அங்கே அடிமை. மருமகள் வந்து பணக்கார வீடாக இருக்குது அப்படின்னா அங்கே மாமியார் வந்து அடிமை. இவ்வளோதான் விஷயம். கரெக்டாங்க இல்லையா? இப்போ என்னென்னா, யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க தான் அங்கே அப்பர் ஹேண்டு, யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்க லோவர் ஹேண்டு. இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அக்ரீவ்டு பர்சன் யாருன்னா விமன். அந்த விமன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மனைவியும் விமன் தான், மாமியாரும் விமன் தான். ஓகேவா? அப்போ வந்து விக்டிம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் விமன். அந்த விமன் யாராக இருக்கலாம்? பெரிய பணக்கார வீட்டு மருமகள் கிட்ட அடி உத வாங்கின மாமியாராக இருக்கலாம். பெரிய பணக்கார வீட்டு மருமகள் கிட்ட அடி உத வாங்கின ஏழை மாமியாராகவும் இருக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? அப்போது அடி உத வாங்கினவங்க, அந்த வயலன்ஸில், அந்த ஃபேமிலி வயலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டவங்க அந்த டிவி கேஸை போடலாம். அப்படின்னும்போது ஒருவேளை அந்த ஏழை வீட்டு மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னா அவங்க அந்த பெண் மேலேயும் வழக்கு போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சட்டத்தை படித்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அதாவது விமன் அப்படின்னா விமன் இன்க்ளூட்ஸ் மாமியார். ஓகேவா? விமன் அப்படின்னா அர்த்தம் மாமியார் அண்டு மருமகள்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த டிவி ஆக்ட்ட வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு என்றால், மாமியாருக்கும் உண்டு அப்படின்றேன் நான். வேற ஒண்ணும் கிடையாது.